Viewers, today is 24th August 2026. இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி 2026ஆம் வருடம். இன்று முக்கிய செய்திகளை பார்ப்போம். Let's see important news today. Adulterated milk was seized. Adulterated அப்படின்னா கலப்படம் செய்கிறது. பாலை அதோடைய இயல்பை விட கெட்டுப்போக செய்கின்ற பொருட்களை சேர்க்கறது adulteration. அதாவது அதோடைய தரத்தை குறைக்கணும். தரத்தை அதிகப்படுத்துறது போல் வெல்லம், கருப்பட்டி, ஏலக்காய் அப்படி சேர்த்தா அது அடல்ட்ரேஷன் கிடையாது. அடல்டரேட்டட் மில்க் வாஸ் சீஸ்ட், கலப்படம் செய்யப்பட்ட பால். அது நல்லா நுர வரணுங்கிறதுக்காகவோ அல்லது கலருக்காகவோ சேர்த்தாங்கன்னா அடல்டரேஷன். அடல்டரேட்டட் மில்க் வாஸ் சீஸ்டு. அடல்டரேஷன் அப்படின்னா கலப்படம். அண்ட் தென் அடல்டரி இன்னொரு வேர்டு அதே மாதிரி இருக்கும். அடல்டரின்னு சொன்னால் இல்லீகல் செக்ஷுவல் கான்டாக்ட், அதாவது கல்யாணமான ஆணோ பெண்ணோ கல்யாணம் செய்தவரை விட்டு இன்னொருவருடன் அவுட் ஆஃப் மேரேஜ் திருமணத்தை மீறிய உறவு, கள்ள உறவு சொல்கிறது தான். அது ஆணும் செய்யலாம் பெண்ணும் செய்யலாம். அது அடல்டரி. இதை வச்சு காமெடியாக பெரஸ் ட்ராமாலாம் எழுதியிருப்பாங்க. கக்கல்டு அப்படிங்கிறது அடல்ட்ரி பண்ணுறது தான். ஸோ வி ஹேவ் டு டிஃபரன்ஷியேட் தீஸ் டூ வேர்ட்ஸ். அடல்டரேஷன்னா கலப்படம் செய்கிறது. இந்த டிவி ஸ்க்ராலோட சொல்லிட்டாங்க அடல்டரேட்டட் மில்க் வாஸ் சீஸ்டு, SEIZED. சீஸ்டுனா கலப்படம் செய்கிறது. சீஸ் அப்படின்னா நிற்கிறது, CASE. அடல்டரேட்டட் மில்க் வாஸ் சீஸ்னா கலப்படம் செய்யப்பட்ட பால் பறிமுதல் செய்யப்பட்டது. அடல்டரி அப்படின்னா இல்லீகல் செக்ஷுவல் கான்டாக்ட் அவுட் சைட் மேரேஜ், கல்யாணம் செய்யாமல் கள்ள உறவு. தே வேர் அரெஸ்டட் ஃபார் அடல்ட்ரி. அப்போ MOU அப்படின்னா மெமரண்டம் ஆஃப், ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னா புரிந்துணர்வு ஒப்பந்தம். இப்போ நிசான் கார் ஜப்பானுடைய நிசான் கார் கம்பெனி நம்ம நாட்டில் ஒரு கார் இண்டஸ்ட்ரியை தொடங்குதுன்னு சொன்னால் அதுக்கு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு ஒப்பந்தம். என்ன புரிந்துணர்வு ஒப்பந்தம்னா, நாங்கள் இப்போ இந்தியா அதுக்கு கார் ஃபேக்ட்ரி வைக்கிறதுக்கு இடம் கொடுக்குது. அதுக்கும் பதிலாக இந்தியாக்காரங்களுக்கு நீங்கள் தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு நீ வேலை கொடுக்கணும், அதுக்கு நீங்கள் பொல்யூஷன்லாம் கொஞ்சம் குறைச்சி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். நான் உனக்கு இது செய்கிறேன், அதுக்கு பதிலாக நீங்கள் செய்யணும். அதே மாதிரி நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனில் அந்த ஃபார்மர்ஸ், அந்த விவசாயிகள் தங்களது விவசாய நிலத்தை கொடுப்பாங்க, அது மேலே குடும்பத்துக்கு ஒருத்தவங்களுக்கு வேலை கொடுக்கணும். அதான் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். மெமரம்னு கொடுத்துருக்கு, அது மெமரண்டம். அது ஷார்ட் ஃபார்ம் மெமோ.